வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்புனா, கலாச்சாரம் குடித்தவங்களுக்கு 10 லட்சம் மு.க. ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்காரு. அவங்க சாராயத்தை குடித்தா 10 லட்சம். இப்போ அந்த நெருப்பில் வெடி விபத்தில் இறந்தவங்களுக்கு 3 லட்சம்னு இருக்காங்க. அவங்க தன் உயிரை பணைய வச்சு அந்த வெடிப்பொருளை தயாரிக்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோடு உழைக்கிறாங்க. அவங்களுக்கு 3 லட்சம் தரேங்கிறாங்க. இது எந்த ஒரு நியாயம்? கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் நம்ம நல்லா என்ன பண்ணுறான், சாயந்தரத்தில் போய் குடிச்சிட்டு வந்து மல்லாந்துக்கிட்டு பொண்டாட்டியிலேருந்து பிள்ளையிலேருந்து எடுத்துக்கிட்டு ரவுண்டு கட்டுறவனுக்கு 10 லட்சம். இவன் உழைத்து இவங்க இன்சூரன்ஸ் கட்டுறதுக்காண்டி மக்களை எரிச்சிட்டாங்கன்னு என்னுடைய கருத்து கணிப்பு இதுதான். இது இன்சூரன்ஸுக்காண்டி தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இது நிச்சயமாக நான் சொல்லுவேன். இப்போ இந்த உயிருக்கு வந்து 3 லட்சம் கொடுக்குறாங்களே, இது என்ன நியாயம்? இது என்ன அரசாங்கம்? அவங்களுக்கு 10 லட்சம் பணம் கொடுக்கணும். அப்படி விரவு கட்ட மாதிரி கிடக்குறாங்க. அவங்க அந்த உயிர் அந்த இடத்துல எப்படி துடிச்சிருக்கும். என்னம்மா அவங்க உடம்பு அப்படியே ஒவ்வொருத்தங்களும் அப்படி கிடக்கும்போது தன்னுடைய உயிர் போகிற மாதிரி இருக்குது. இது இந்த அரசாங்கம் பார்க்காதா? ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். இதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு முற்போக்கு திராவிடம்லேருந்து பேசுகிறேன். பிரேமலதா அம்மா மேடம் சொல்கிற மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா நாங்கள் இப்போ எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம்.